பீகாரில் காலடி வைத்து பீகாரில் இப்போது எங்களது ட்ரெயின் சென்று கொண்டிருக்கிறது. வெஸ்ட் பெங்காலை நோக்கி செல்லும் எங்களது ட்ரெயினில் பீகாரில் ஒரு ஊரில் ஒரு சிறிய காட்சி. பீகார் எல்லோரும் சொல்வது போல அவ்வளவு வளர்ச்சி இல்லாத மாநிலம் என்றும் அல்ல. நான் பீகார் வளர்ந்த ஒரு மாநிலம் என்றும் சொல்லவில்லை, ஒரு நடுத்தரமான ஒரு மாநிலம். இங்கு விவசாயம் தான் அவர்களது முழு இன்கம் சோர்ஸ். அது மட்டுமல்ல, எங்கு பார்த்தாலும் விவசாய விளைநிலங்களாகவே காட்சியளிப்பது நம் மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. நாம் இந்தியா என்பது ஒரு விவசாயத்தை சார்ந்த ஒரு நாடு. நம் தென் தமிழகத்தின் அல்லது தென் இந்தியாவின் பல பகுதிகளை கடந்து வரும்போது இதுபோல ட்ரெயின் பயணத்தில் நாம் இதுபோல விவசாய நிலங்களை பார்க்க முடியாது. ஆனால் இங்கு பீகார், யூபி மற்றும் பஞ்சாப் போன்ற மாநிலங்களில் நாம் கடந்து செல்லும்போது ஒரு மனதுக்கு ஒரு மகிழ்ச்சியும் ஒரு நிம்மதியும் தருகிறது. இன்னும் நாம் ஒரு விவசாய ஒரு இந்தியாவில் தான் வசித்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் எத்தனை ஆண்டு காலம் கடந்தாலும் நம் சாப்பாட்டிற்காக பிற ஒரு நாட்டில் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை என்று மனதிற்கு தோன்றுகிறது. அது மட்டுமல்ல, இது போன்ற விவசாயிகளின் உழைப்பில் தான் நாம் நமது அரசாங்கமும் சரி நமது ஏனைய துறைகளும் செயல்படுகிறது என்பது நினைக்கும் போதும் ஒரு எண்ணற்ற மகிழ்ச்சி. இந்தியாவை நான் ஒரு தென் தமிழகத்தில் இருந்து, அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து காஷ்மீர் வரைக்கும் சென்றிருக்கிறேன். ஆக விமானத்திலும் சரி ட்ரெயின் பயணத்திலும் சரி 4-5 நாட்கள் உட்கார்ந்து இதுபோல காட்சிகளை கண்டு கழித்து சென்றிருக்கிறேன். அது எப்போது நினைத்தாலும் ஒரு மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கிறது. இந்தியா என்பது ஒரு வேற்றுமையில் ஒற்றுமை மற்றும் ஒரு சகிப்புத்தன்மை நிறைந்த ஒரு மாநிலம் என்பது இது போன்ற காட்சிகளை காணும்போது நம் நினைவுக்கு வந்து செல்கிறது. நாம் யூபி, பீகார், ஹரியானா போன்ற மாநிலங்களை செல்லும்போது அவர்கள் வீடுகளை பெரிய மாடி வீடுகளாக இருந்தாலும் சரி பெரும்பாலும் அவர்கள் பிளாஸ்டர் உபயோகிப்பதில்லை. அது ஏனென்று எனக்கு தெரியவில்லை. பீகாரின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நன்கு வளர்ந்த ஒரு மாநிலத்தை போன்று தான் காட்சியளிக்கிறது. ஆனால் இங்கு விவசாய